அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்தில ஒளியும் பார்வையும் தொடர்பாக படிச்சு கொண்டிருந்தாங்க. இப்ப நாங்க இறுதியாக எங்களோட வகுப்பில ஒளி தொடர்பாக பார்த்த விடயங்களை ஞாபகப்படுத்துவோம். இப்ப ஒளி என்பது ஒரு சக்தியின் வடிவம். வெப்பம் என்பது ஒரு சக்தி மாதிரி, ஒளி என்பது ஒரு சக்தியாக இருக்கிறது. இப்போ ஒளிய சில பொருட்கள் தம்மூடாக ஊடு கடத்தக்கூடியதாக இருக்கும், சில ஊடு கடத்தாதவையாக இருக்கும், சில தன்னூடாக ஒளியை கசிய விடுபவையாக இருக்கும். சரி, அப்ப அந்த பொருட்களுக்கு உதாரணங்கள் அட்டவணையில நாங்க போட்டு பார்த்தோம். அடுத்ததாக ஒரு ஒளி கதிரை எப்படி காட்ட வேணும், ஒளி கற்றைய எப்படி காட்ட வேணும் என்று சொல்லி நாங்க பார்ப்போம். இப்ப சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா காலமேல ஒரு பனி படர்ந்த பனி நிறைய இருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு தை மாசி அப்ப இந்த சூரியன் உதிக்கேக்குள்ள இந்த முகில்களுக்கு இடையில சூரியன் கதிரானது நல்ல விரிஞ்சு வாரது அழகாக தென்படும். அதுல நாங்க சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நிறைய சேர்ந்து வந்தா அத கற்றைகள் என்று சொல்லுவோம், ஒளிக்கற்றைகள். சரியா? அப்ப ஒளியானது நிறைய சேர்ந்து வரைக்கும் அதை நாங்க கற்றை என்று சொல்லுவோம். சரியா? ரைட். ஒரு கதிருக்கு இறைக்கு, அதாவது ஒரே ஒரு கதிர் வருகிறது என்றால் அதை நாங்கள் ஒளிக்கதிர் என்று சொல்லுவோம். ஒளிக்கதிர். ஒளிக்கதிர் என்று சொல்லுவோம். அதை நாங்க கீறி காட்டுறதுண்டா நீங்க கீறி கொள்ளுங்க, ஒளிக்கதிர் என்று போட்டுட்டு. சரியா? அதை நாங்க தனிய ஒரு அம்புக்குறியினால ஒரு கோடு போட்டு ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு அம்புக்குறி போட்டா அது ஒரு கதிர், அது ஒளிக்கதிர். சரியா? ஒளிக்கற்றை என்று போட்டு ஒளிக்கதிர் என்று போட்டு இதற்கு இருங்க, ஒரு கோடு ஒரு அம்புக்குறி. ஒளிக்கற்றை 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 என்று எழுதிட்டு அதுக்கு கீழே ஒளிக்கதிர்கள் நிறைய வரும். ஒளிக்கதிர்கள் நிறைய சேர்ந்து வந்தா அது ஒளிக்கற்றை என்று சொல்லும். சரியா? ஒளிக்கதிருக்கும் ஒளிக்கற்றைக்கும் வித்தியாசம் விளங்க வேண்டும். சரியா? பாருங்க, தனியா இருந்தா அது ஒளிக்கதிர் என்று சொல்லும், தனியே இருந்தா அது ஒளிக்கதிர். ஒளிக்கதிர்களினுடைய சேர்க்கை அல்லது ஒளிக்கதிர்கள் சேர்ந்து ஒளிக்கற்றையை உருவாக்கும் என்று சொல்றோம். சரியா? இப்ப ஒளிக்கற்றையானது பல ஒளிக்கதிர்களினுடைய சேர்க்கை என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு செயற்பாடு தரப்பட்டிருக்கு. செயற்பாடு 5.6 புத்தகம் இருந்தா பார்த்து. செயற்பாடு சரியா? செயற்பாடு 5.6 பாரு. இதுல தேவையான பொருள், அந்த செயற்பாட்டிற்கு தேவையான பொருட்கள் தந்திருக்குது. மின்சூழ் என்பது
டோர்ச் லைட் அது மின்சூல். அதோட ஒரு வெள்ளை கடதாசி என்ற ஒரு A4 ஷீட் உண்டு. ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்தீங்கன்னா அதுல தெளிவாக பார்க்கலாம். வெள்ளையாக இருந்தால் தான் அதுல தெளிவாக தெரியும். சரியா? ரைட். அப்ப அடுத்தது வந்து சீப்பு. சீப்பு தெரியும் தானே பிள்ளைகள்? சீப்பு வீட்டுல இருக்கிற ஒரு சீப்பு எடுத்தீங்கன்னா சரி. இப்ப அதோட படிமுறை வந்து ஒரு இருளான இடத்துல மேசை ஒன்றை வச்சுக்கொண்டு அப்பதான் டோர்ச் அடிக்க வடிவா தெரியும். சரி, ஒரு இருட்டான இடத்துல மேசையில அந்த ஒயிட் ஷீட்டை வந்து விரிச்சு கொண்டு அந்த ஒயிட் ஷீட்ல சீப்பை வந்து சீப்பை அப்படி நிக்க வச்சுட்டு இங்க இருந்து டோர்ச் அடிச்சு பாக்குறது. நாங்க டோர்ச்சால அந்த சீப்புக்கு அடிச்சா அந்த சீப்பினுடைய சிறிய சிறிய துளைகளின் இந்த கோடுகளின் ஊடாக நிறைய கோடுகள் வந்து விழும். இதுல வெள்ளை தாள்ல இந்த கோடுகளை நாங்க பார்க்கலாம். வெள்ளை தாளில நிறைய சின்ன சின்ன கோடு கோடா வரும். இந்த சீப்பில இருக்கிற சிறிய துளைகளின் ஊடாக லைட் வாரத பார்க்கலாம். சரியா? அப்ப இதுல இருந்து நாங்க என்ன பார்க்கிறோம்னா இந்த ஒரு ஒளிக்கதிர் மாதிரி நிறைய சேர்ந்து வருகிறது. ஆகவே இது ஒளி கதிரா கற்றையா? ஒளி கற்றை. சரியா? ரைட். அப்ப இதுல இருந்து நாங்க சொல்லுவோம் ஒளிக்கற்றையானது பல ஒளிக்கதிரின் சேர்க்கை. ஒரு ஒளிக்கற்றையானது ஒளிக்கதிர்களின் சேர்க்கையாக இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு செயற்பாடு தந்திருக்கு. ஒளிக்கற்றையினுடைய பாதையை காட்டு. ஒளிக்கற்றைன்னா இந்த ஒளிக்கற்றை இப்ப டோர்ச் அடிச்சா அல்லது ஸ்பாட் லைட் ஒன்று அடிச்சா அதுல இருந்து வர வெளிச்சம் லைட் வந்து போற பாதைய காட்டுறது. சரியா? அப்ப அதுக்குரிய செயற்பாடு பார்ப்போம். அதுக்கு ஒரு ஓரளவு அகன்ற கண்ணாடி போத்தல் ஒன்று எடுக்கிறோம். கண்ணாடி போத்தல். சரியா? கண்ணாடி போத்தல். கண்ணாடி போத்தல் ஒன்றுக்குள்ள ஊதுபத்திய எரிய வச்ச பிள்ளை அதனுடைய புகைய உள்பக்கமா விட்டுருவோம். ஊதுபத்தி குச்ச உள்ளுக்க விட்டு சரியா அவையத்தினுடைய புகை வந்து இந்த கண்ணாடி போத்தலுக்குள்ள பரவ விடும். மேல வந்து இந்த புகை வெளியில போகாம கவர் பண்ணி விடும். இப்ப இந்த மட்டை உள்ளுக்குள்ள ஊதுபத்தின புகை நிக்குது. இது ஒரு கண்ணாடி போத்தல். சரியா? உள்ளுக்கு புகையா இருக்கு. ஒரு லேசர் லைட் ஒன்று நாங்க அடிச்சோம். லேசர் லைட் என்ற பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பாட் லைட் ஸ்பாட் லைட் குறிப்பாக ஒரு இடத்துல இருந்து கதிர் வந்து வரும். இதுல இருந்து நாங்க ஒரு ஸ்பாட் லைட்ல இருந்து நாங்க லைட் அடிக்க போறோம். அப்ப அப்படியே கதிர் நேரா வரும். கதிர் ஒளிக்கதிர் வந்து இதுல இருந்து லைட் வந்து நேரா அடிக்கும். உள்ளுக்கு இந்த
ஸ்பாட் லைட் அல்லது லேசர் லைட் என்று சொல்றோம். சரியா? இது புகை, ஊதுபத்தியில புகை. இது கண்ணாடி போட்டல். நீங்க கீரை தேவையில்ல பாரு. சரியா? இப்ப நாங்க கண்ணாடி போட்டல், லேசர் லைட். சரி, இப்ப அடிக்கிற அந்த லைட் ஆனது என்ன செய்யணும்? இந்த புகைக்குள்ளால இஞ்சால வரும். சரியா? இப்ப நாங்க ஊதுபத்தியை எரிய செய்து போத்தலுக்குள்ள விட்டு போத்தல வாயை மூடிட்டு போத்தலுக்குள்ள இருக்கிற அந்த புகையோடையே லேசர் லைட் ஒன்று அடிக்குது. சரியா? இப்ப வேற வேற ஆங்கிள் வச்சு அடிச்சா இஞ்சால வச்சு அடிச்சு பாக்குறோம், திரும்ப இஞ்சால வச்சு அடிச்சு பாக்குறோம், இஞ்சால வச்சு அடிச்சு பாக்குறோம். இந்த புகைக்குள்ளால போற அந்த ஒளிகின்ற பாதையை நாங்க பார்க்க முடியும். ஒளி வந்து இதுக்கால போறத நாங்க பார்க்கலாம். சரியா? அதை நாங்க பாதை, ஒளியின் பாதையை நாங்க கண்டுபிடிப்போம். இதே மாதிரி இந்த சூரியன்ல இருந்து வர லைட்டு மேகங்களின் ஊடாக வருவதை நாங்க வடிவா பார்க்கலாம். புகமூட்டமா இருக்கிற மேகத்துக்குள்ளால சூரியன் லைட் வந்து தெரிக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். காலை நேரத்துல, மாலை நேரத்திலையும் அதை நாங்க பார்க்கலாம். சரியா? ரைட். அப்ப அதை நாங்க பார்ப்போம். இப்ப நீரினூடாக ஒளி போகுமா என்றத அடுத்த செயற்பாட்டுல பார்ப்போம். சரியா? நீரினூடாக இதே மாதிரி ஒரு கண்ணாடி போத்தல எடுக்கிறோம். இப்ப இதுக்குள்ள நாங்க புகைய விட்ட மாதிரி இந்த கண்ணாடி போத்தலுக்குள்ள நாங்க நீரை எடுத்துக்கொள்ளும். போத்தலுக்குள்ள நீரை எடுத்துக்கொள்ளும். சரியா? இப்ப இந்த நீருக்குள்ளால லைட் அடிச்சு பாக்குறோம், தெரியுதா இல்லையா? சரியா? அப்ப போத்தலுக்குள்ளால நாங்க அந்த லேசர் லைட்டை அடிச்சோம்னா சரி, இந்த தண்ணிக்குள்ளால இந்த லைட் வாரத பார்க்க முடியும். நீரினூடாக அது தெளிந்த நீர் தானே பிள்ளை. இப்ப தெளிந்த நீர்ன்றது எங்களுக்கு கண்ணாடி மாதிரி, மெல்லிய கண்ணாடி மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப கண்ணாடி பொட்டலுக்குள்ளால அப்படியே ஒளி வரும், தண்ணிக்குள்ளால அப்படியே டிராவல் பண்ணி இஞ்சால பொட்டுலால வெளியில வரும். சரியா? அப்ப எங்களுக்கு நீரின் ஊடாக ஒளி பயணம் செய்யும். நீரினூடாக ஒளியானது பயணம் செய்யும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப நாங்க ஒளியில இப்ப 3 செயற்பாடு கிட்ட பார்த்துட்டோம். அப்ப அதுல நாங்க ஒன்று ஒளிக்கற்றையின் பாதையை காட்டினது, அடுத்தது ஒளிக்கதிர் நீரினூடாக பயணம் செய்கிறது, ஒளிக்கற்றை எப்படி வரும் என்றதை பார்த்துருக்கோம். சீப்பை வச்சு நாங்க பார்க்க ஒளிக்கற்றைகள் வாரத பார்த்திருந்தோம். புகையினூடாக ஒளியானது பயணம் செய்கிற முறையை பார்த்திருந்தோம், பாதைய. அடுத்தது நீரினூடாக ஒளியானது பயணம் செய்வதை காட்டி இருக்கு. சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக நாங்கள் இந்த ஒளியினுடைய பயன் என்ன என்று சொல்லி பார்ப்போம். சரியா? ரைட். அப்ப ஒளியினுடைய பயன், இந்த லைட்டை வந்து நாங்க எதுக்காக யூஸ் பண்றோம், அதாவது என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்துறோம், அதுதான் பயன்பாடு. சரியா? அப்ப ஒளிய நாங்க உங்களுக்கு தெரியும் இரவு பார்க்கறதுக்காக, என்னது
எங்களோட தேவைகளுக்காக யூஸ் பண்றோம். பொருட்களை பார்ப்பதற்காக. சரியா? ரைட். அப்ப பொருட்களை பார்க்கிறதுக்கு கட்டாயம் ஒளி அவசியமானது. இப்ப நாங்க இந்த பாடம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கே ஒளியானது பார்வைக்கு மிகவும் அவசியமானது சொல்லி பார்த்துட்டோம். அதே போல பார்வையுள்ள கண்களும் ஒளியும் இருக்க வேணும். சரியா? ஒளியின் பயன்கள். அடுத்தது எங்களுக்கு தாவரங்கள்ல உணவு தொகுப்பதற்கு ஒளி அவசியமானது. இப்ப நாங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒளியின் பயன். நீங்களும் இந்த தலையங்கத்தை போட்டு ஒவ்வொரு பயன்களாக எழுதி கொடுங்க. ஒளியின் பயன்கள். ஒளியின் பயன்கள் என்று ஹெடிங் போடும். சரியா? அப்ப பாப்பம் ஒன்று பொருட்களை பார்ப்பதற்கு எழுதிக் கொள்ளுங்க. ஒன்று பொருட்களை பார்ப்பதற்கு. பொருட்களை பார்ப்பதற்கு அவசியமானது. முதலாவது பயன். சரியா? இரண்டாவது பயன் தாவரங்களில் உணவை தயாரிப்பதற்கு. இப்ப நாங்க பிள்ளைகள் ஒளி தொகுப்பு செய்யும் தாவரங்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி அந்த ஒளியானது பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அது ஒரு ஒளியினுடைய மிகவும் முக்கியமான பயன்பாடு. சரியா? அப்ப நாங்க அதையும் எழுதிக் கொள்வோம். இரண்டாவது உணவு தயாரி. தாவரங்களில் தாவரங்களில் உணவு தொகுப்பதற்கு சொல்லும். ஒளி தொகுப்பு செய்யறதுக்காக எங்களுக்கு ஒளியானது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இரண்டாவது எழுதிக்கொள்ளும். மூன்றாவது ஒளிர்ப்பிற்கு. ஒளிர்ப்பு. ஒளிர்ப்பு வேண்டாம். இப்ப பார்த்திருப்பீங்க வெசாக் தினங்கள்ல அந்த அலங்காரங்கள் செய்யறது. ஒளி அலங்காரங்கள். இப்ப சில சமயம் திருவிழாக்கள் நடக்கும். அந்த டைமுகள்ல பாத்தீங்கன்னா அல்லது இப்ப நத்தாருக்கு பாருங்க அங்க ட்ரீ கிறிஸ்துமஸ் ட்ரீ நல்ல அழகாக ஒளிர்ப்பு செய்யப்பட்டிருக்கும். அதாவது கலர் கலர்ல பல்புகள் எல்லாம் போட்டு அதை அழகா காட்டும். அதே மாதிரி திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன எல்இடி லைட்ஸால மரங்கள்ல இருந்து சகலமும் டெக்கரேட் பண்ணி இருக்கு. சரியா? அதே மாதிரி வெசாக்ல பாத்தீங்கன்னா வெளிச்சக்கூடு நிறைய கட்டி இருப்பார்கள். அதுல எல்லாம் ஒளிதான் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. அதை நாங்க சொல்றது ஒளிர்ப்பு அல்லது மின்னொளி அலங்காரங்கள் என்று சொல்லலாம். ஒளிர்ப்பிற்கு என்று எழுதிக் கொள்ளுங்க. மூன்றாவது பயன் ஒளிர்ப்பு. அதாவது உங்களுக்கு டவுட்டா இருந்தா பிராக்கெட்டுக்குள்ள எழுதி வைங்க. மின்னொளி அலங்காரங்கள்.
மின்னொளி அலங்காரம். சரியா? மின்னொளி அலங்காரம் சொல்லுவோம். ஒளிர்ப்பு. இல்ல வெசாக்கு லைட்டுகள் போடுறது. மற்றது எங்கட கிறிஸ்துமஸுகள்ல நத்தார் பண்டிகையின் போது லைட்னிங் பயன்படுத்துறது. தீபாவளிக்கு நாங்க பயன்படுத்துவோம். அந்த மாதிரி விழாக்களுக்காக நாங்க லைட்னிங் செட்டப் செய்வோம். அந்த ஒளிர்ப்பு அது ஒரு பயன்பாடு. அதே போல சமிச்சைகளை உருவாக்குது. சமிச்சை 4வது சரி, சமிச்சைகளை உருவாக்குவதற்கு சமிச்சைகளை உருவாக்குவதற்கு ஏண்டா இப்ப சமிச்சை என்று சொன்னா பாருங்க, இப்ப நாங்க ரோட்டால போய் கொண்டிருக்கிறோம். அதுல எங்களுக்கு இந்த 3 லைட் போட்டபடி ஒரு சமிச்சை ஒன்று இருக்கு. வீதி வீதி விளக்கு, வீதி விளக்குகள் என்று சொல்லுவோம். வீதி சமிச்சைகள். அப்ப அந்த சிக்னல் போடப்பட்ட சந்திகள்ல பாத்தீங்கன்னா சிவப்பு, பச்சை, மஞ்சள் போன்ற லைட்டுகளால ஒரு சமிச்சை கொடுக்கப்படும். சிவப்பு என்றா போகக்கூடாது, மஞ்சள் என்றா ஆயத்தமாகணும், பச்சை என்றா போகலாம். அப்ப அந்த சமிச்சை எல்லாருக்கும் விளங்கும்ன்றதுக்காக அந்த ஒளிய பயன்படுத்தி நாங்க அதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துறோம். எல்லாருக்கும் தனித்தனியா சொல்ல ஏதாவது சொல்லி கொண்டிருக்கீங்களா தானே பிள்ளை படிலுங்க இப்ப நிப்பாட்டுங்க. அப்ப அதுக்காக அந்த லைட்டை பார்த்து அதை ஒரு சமிச்சையாக அதை உணர்ந்து கொண்டு அவர்கள் செயல்படுவார். அப்ப அந்த இடத்துல ஒளியானது எங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே சமிச்சை விளக்குகளில் பயன்படுத்தப்படும். வீதி விளக்குகளில் அல்லது கலங்கரை விளக்குகளையும் ஒளி பயன்படுத்தப்படும். சரியா? அடுத்தது 5வது பயன் தொடர்பாடல் தேவைகளுக்கு. 5 தொடர்பாடல் தேவைகளுக்கு. தொடர்பாடல் தேவைகளுக்கு. அப்ப யோசிப்பீங்க பிள்ளைகள், தொடர்பாடலுக்கு இது எங்க உதவி செய்யும்? லைட் எப்படி தொடர்பாடலுக்கு உதவி செய்யும்? சரியா? இப்ப நாங்க தொலை தொடர்பு மூலம்தான் தகவல்களை பரிவர்த்தனை செய்யறோம். இப்ப நாங்க போன்ல தான் கதைக்கிறோம். இப்ப இலங்கையில பிரதான நகரங்களுக்கு இடையில இருக்கிற தொலை தொடர்பு வலையமைப்பு வந்து ஒளியியல் நார்கள் மூலம்தான் நடக்கும். உங்களுக்கு ஒளியியல் நார்கள் என்றா என்னன்னு சில பேருக்கு தெரியாது. அது வந்து இப்ப எங்களுக்கு தொலை தொடர்பு சேவைகள்ல இலங்கையில பிரதான நகரங்களுக்கு இடையில இருக்கிற வலையமைப்புக்கு ஒளியியல் நார்கள் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க மேல மேல வகுப்புகள்ல போயிட்டு ஒளியியல் நார்களினுடைய பயன்கள் தொடர்பாக படிப்பீங்க. அப்பயே உங்களுக்கு அது விளங்கும். சரியா? அப்ப எங்களுக்கு தொடர்பாடல் தேவைகளுக்கு எங்க இது பயன்படுத்தப்படுகிறதுன்னா ஒளியியல் நார்கள்ல. இப்ப அந்த ஒளியியல் நார்கள் மூலம் தொடர்பாடல்ல வலையமைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சரியா? ரைட். அப்ப அது வந்து 5வது பயனாக எழுதி கொள்ளும். அடுத்த பயன் வந்து மருத்துவ தேவைகளுக்கு. அடுத்ததாக மருத்துவ தேவைகளுக்கு எழுதி கொள்ளும். மருத்துவ தேவைகளுக்கு. மருத்துவ தேவைகளுக்கு. சரியா? இப்ப
மருத்துவ துறையில அதாவது ஹாஸ்பிட்டல் வழியில இது என்னென்ன ஒளிய பயன்படுத்துகிறார்கள் என்றால் கண்கள்ல இருக்கிற வெண்படலத்தை அகற்றுவதற்கு. சில சமயம் சில பேருக்கு கண் வந்து கண்ணுல வெள்ளை படர்ந்திருக்கு, வெண்படலம் ஒன்று இருக்கு. இப்ப அத வந்து நீக்கிறதுக்கு எடுக்கிறதுக்காக மருத்துவ தேவைகள்ல லேசர் கதிர்களை நாங்க பயன்படுத்துவோம். இப்ப நீங்க மேல மேல படிக்கத்தான் பிள்ளைகள் அது உங்களுக்கு விளங்கும். நீங்க நார்மலாக மருத்துவ தேவைகளுக்காக லைட் வந்து பயன்படுது, லேசர் கதிர்கள் என்று சொல்லுவோம். அதுக்கு பெயர் மருத்துவ துறையில லேசர் கதிர்களை பயன்படுத்துதல், மருத்துவத்திற்காக பயன்படுத்துதல். சரியா? அப்ப கண்ணுல வார அந்த வெண்படலத்தை அகற்றுறது, இதய சத்திர சிகிச்சைகள், இப்ப ஹார்ட்ல இருக்கிற சர்ஜரிகள், சரியா? இரைப்பையில இருக்கிற புண்ணுக்கு சிகிச்சை அளித்தல், இந்த மாதிரியான செயற்பாடு மருத்துவ துறையில லேசர் கதிர்கள் பயன்படுத்தப்படும். சரி, அந்த லேசர் கதிர்கள் ஒளியில தான் இருக்குது. லேசர் கதிர்ன்றது ஒரு ஒளி கதிர். சரி, அப்ப அதை வந்து பயன்படுத்துவார்கள். இதன் மூலம் செய்யற இந்த சிகிச்சைகள் வந்து மிக வினைத்திறன் உள்ளதாக இருக்கு. சாதாரணமாக ஓபன் செய்து செய்யற சர்ஜரிகள்ல லேசர் கதிர்களை பயன்படுத்துறது மிகவும் வினைத்திறன் உள்ளதாக இருக்கு. இப்ப அதிக அளவுல அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். இப்ப எங்களோட உடலுக்கு உள்ள இருக்கிற அங்கங்களை காட்டுறதுக்கு பாப்பீங்க. சில பேர் கேமரா விட்டு பாக்குறேன்னு சொல்லுவேன். சரியா? எண்டோஸ்கோபின்னு சொல்லுவேன். அதுக்கு தமிழ்ல தான் சொல்றது ஒளியூட்டப்பட்டு அகங்காட்டி. ஒளியூட்ட அகங்காட்டி. அகங்காட்டி என்ற உள்ளுக்கு இருக்கிறது காட்டுறது. இப்ப சில பேர் கேமரா விட்டு வாய்க்குள்ளால கேமரா விட்டு பாக்குறது, மூக்குக்குள்ளால கேமரா விட்டு பாக்குறது. கேமரா வந்து ஒளியியல் நார்களால செய்யப்படும். அந்த ஒளியியல் நார்கள் லைட்டால ஒளியூட்டப்பட்டு உள்ளுக்க கேமராவை அனுப்பி வெளியில இருந்து உடலுக்கு உட்புற அங்கங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி டாக்டர் வந்து பரிசோதனை செய்வார். சரி, அப்ப மருத்துவ துறையில ஒளியானது இப்ப அதிக அளவில பயன்பாட்டுல இருக்குது. சரியா? இப்ப மருத்துவ தேவைகளுக்காக நீங்க பொதுவாக போட்டுக்கொண்டா சரி. அடுத்தது வந்து ஒளியின்ற பயன் பொழுதுபோக்கு. 7வது பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு பொழுதுபோக்குண்டாப்புல எங்களுக்கான ஃப்ரீ டைம்ல நாங்க பொழுதுபோக்கு தேவைகளுக்காக எப்படி பயன்படுத்துவோம் பாருங்க. சில சமயம் வந்து இசை நிகழ்ச்சிகள் ஏதாவது நீங்க போனீங்கன்னா அந்த லைட்டை வந்து எல்லாரும் வேண்டி கையில வச்சு உம் இப்ப ஒரே மாதிரி லைட்டை ஆட்டைக்குல ஒரு வடிவா இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி அசைக்கும் பொழுது அந்த லைட் அழகாக இருக்கு. ஏதாவது இசை நிகழ்ச்சிகள்ல பாருங்க. சரி, அல்லது ஒளிய விடக்கூடிய விளையாட்டு பொருட்கள். இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்காக அதிக அளவில் லைட்டால செய்யப்பட்ட விளையாட்டு பொருட்கள் வந்து இருக்கு. சரி, அந்த திருவிழாக்கள்ல பாருங்க லைட்ல செய்யப்பட்ட நிறைய விளையாட்டு சாமான் நீங்க பார்க்கலாம். அதுல அந்த லைட்டை விட்டு விட்டு எரியறத பிள்ளைகள் விருப்பமா பார்ப்பீங்க. அப்ப அதை சொல்றது பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துவது. சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு இது இவ்வளவும் ஒளியின்ற பயன்களாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. சரி, அப்ப இவ்வளத்தையும் நீங்க எழுதி கொள்ளுங்க. தொடர்ந்து நாங்க ரைட். அப்ப இந்த ஒளிய வந்து நாங்க பயன்படுத்துறோம். சரி, ஒளிய தேவையில்லாம அதிகம் யூஸ் பண்ணினா சக்தி வந்து விரயமாகும். எந்த சக்தி விரயமாகும்? ஒளி சக்தி வந்து விரயமாகிறது. சரி, இந்த ஒளிக்காக நாங்க சில வேளை கரண்ட் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு. இப்ப வீட்டை நாங்க லைட் போட்டு பார்க்கணும். இப்ப நாங்க எங்களோட தேவை இல்லாத டைமுகள்ல லைட்டை எரிய விட்டிருந்தால் அந்த ஒளியினால மின்சக்தி அதிக அளவில் வேஸ்ட் ஆகும். சரியா? அந்த திரும்ப நாங்க மின்சக்தியை உற்பத்தி செய்வதற்கு, மின்சக்தியை திரும்ப உருவாக்குறதுக்காக பெருமளவில் பணம் விரயமாகும். சரியா? அப்ப ஒளிய தேவையற்ற முறையில பயன்படுத்துறதுனால
சக்தியும் பணமும் வீண் விரயமாக போகும். சரியா? அதே மாதிரி ஏனையவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தாத வகையில நாங்க ஒளிய பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப ஒளிய பயன்படுத்திக்க உங்களுக்கு தெரிய வேணும். அதனால என்னென்ன பயன்கள் கிடைக்குதுண்டு. அப்ப இதை தேவையில்லாம யூஸ் பண்ணினா என்னவாகும்? செலவாகும். ஒளியும் வேஸ்ட் ஆகும், சக்தியும் வேஸ்ட் ஆகும், பணமும் வேஸ்ட் ஆகும். சரியா? அப்ப அதை நாங்க கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா? அப்ப சில சமயத்துல பாருங்க, மூடு பனி அதிகமாக இருக்கிற நாட்கள்ல, மூடு பனி என்றா இந்த பாதைகளே தெளிவாக தெரியாத அளவுக்கு பனி கொட்டி இருக்கும். அது மூடு பனி என்று சொல்லு. இப்ப நீங்க ஜனவரி, பிப்ரவரி போன்ற மாதங்கள்ல அதிகமாக பனி கொட்டும். இப்ப அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா, இப்போ ரோட்டுல வாகனங்கள் வாரது கூட தெரியாத அளவுக்கு வெள்ளையாக இருக்கும். குப்பை மூட்டமாக வெள்ளையாக இருக்கும். அப்ப அதை சொல்றது மூடு பனி அதிகமாக இருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல வாகனம் போகைக்க பாத்தீங்கன்னா லைட்டை ஒன் பண்ணி இருக்கீங்க. அந்த புகையின் ஊடாக வாகனத்தின் ஒளி கதிர் போறத நாங்க பார்க்கலாம். ஆனா பனிக்குள்ளால அந்த லைட்டு போறது கடினமானது. பனி என்ன செய்யும்னா ஒளியை கசிய விடும். இப்ப நாங்க கண்ணாடி நேரடியாக ஒளிய போக விடும். ஆனா பனி ஒளிய கசிய விடும் என்று சொல்லும். நாங்க ஏற்கனவே ஒளியை கசிய விடுபவை, ஒளியை ஊடு புக விடுபவை, ஒளியை புக விடாதவை என்று சொல்லி 3 கேட்டகரியில பார்த்திருக்கிறோம். அதுல இந்த ஹெவியா இருக்கிற மூடு பனி ஒளியை கசிய விடும். சரியா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல வழியில நீராவி அதிக அளவில இருக்கிறது தான் காரணம். அந்த மூடு பனி அதிகமாக இருக்கிறது. சரியா? அப்ப அதுல ஒளி கசிய விடுற டைம்ல வாகனங்கள்ல போக் லைட் விளக்க பயன்படுத்துவார். கசி ஒளி தெளிவாக இல்லாம கசிய விட்ட மாதிரி இருக்கும். இரவேல வாகனங்கள்ல போக நீங்க லைட் போட்டுட்டு பாருங்க, தெளிவில்லாம சில சந்தர்ப்பங்கள்ல இருக்கிறது பார்க்கலாம். அதாவது நிறைய புகையா இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் ஒளி தெளிவாக தெரியாது. புகை அதிகமாக இருந்தா இப்ப தார் ரோட் இல்லாம பிள்ளைகள் நோமலா ஒரு கிரவல் ரோட்டுல வாகனம் இரவு நேரத்துல போகுதுண்டா பாருங்க, புழுதி அடிச்சு கொண்டு போகும். அந்த புழுதிக்கு பின்னால வார வாகனம் அந்த முன்னுக்கு போற வாகனத்தின் புகையில அந்த லைட் அடிக்க பாருங்க, அது இந்த வெளிச்சம் தெளிவாக இல்லாம ஒரு கலங்கலாக இருக்கு. அதைத்தான் சொல்றோம் கசிய விட்ட வார ஒளிக்கதிர் தெளிவாக இல்லாம கசிய விட்டு வரும். அப்ப அந்த தூசி அந்த ரோட்டு மண் ரோடா இருந்தா அல்லது கிரவல் ரோடா இருந்தா அதிக அளவில் டஸ்ட் வரும். அந்த டஸ்டுக்குள்ளால லைட் போறது தெளிவில்லாம இருக்கும். அதே போலதான் அத மூடு பனி இருக்கிற நாட்கள்ல அதுக்குள்ளால லைட் போறது கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல வாகனங்களினுடைய போக் லைட்டை பயன்படுத்துவார். சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு இந்த ஒளிய பயன்படுத்துறதுக்கு நாங்க இரவில பாக்குறதுக்கும் சரி, வீட்டுல லைட் போடுறதுக்கும் சரி, மின் குமிழை அதிகம் பயன்படுத்துகின்றோம். பயன்பாட்டுல இப்ப இருக்கிறது மின் குமிழ். லைட் போடுறதுக்கு மின் குமிழ். அப்ப மின் குமிழ முதலாக யாரு கண்டுபிடிச்சது? தோமஸ் ஆல்வா எடிசன். அவர்தான் முதலாக உங்களுக்கு அந்த மின் குமிழை கண்டுபிடித்து கொடுத்தது. சரியா? அப்ப அது காபநிலையால ஆக்கப்பட்டிருக்கிற மின்குமிழ். முதல் காபநிலையால செய்யப்பட்ட மின்குமிழ் தான் உருவாக்கப்பட்டது. ஆனா இப்ப இருக்கிறது எல்லாமே குளோரொளிர்வு மின்குமிழ்களாக மாற்றப்பட்டு இருக்கு. வெள்ளை நிற ஒளியை தரக்கூடிய ஒளிக்கதிர்களைத்தான் அந்த மின்குமிழ்களை அதிகமாக பயன்படுத்துறோம். இப்பவே மஞ்சள் நிற ஒளிக்கதிர்கள் அதிக அளவில் பயன்படுத்துறது இல்ல, குறைவு. இப்ப நாங்க வெண்ணிற ஒளியை தரக்கூடிய மின்குமிழ்களை அதிகம் பயன்படுத்துகின்றோம். சரியா?
அப்ப நாங்க ஒளியினுடைய பயன்கள் நிறைய இருக்கு. பார்க்கிறது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அதிக அளவு பயன்களை ஒளியில இருந்து பெற்றுக்கொள்றோம். அப்ப பொருட்களை பாக்குறதுக்கு லைட் போட்டு பார்ப்போம். அதே மாதிரி தாவரங்கள்ல உணவு தொகுக்கிற செயல்முறை, ஒளி தொகுப்பு செயல்முறை. ஒளி தொகுப்புக்கு சூரியனுடைய ஒளியானது மிகவும் முக்கியமானது. சூரிய ஒளியில இருந்துதான் தாவரம் உணவையே தயாரிக்கும். ஆகவே அது நாங்க தாவரங்களில உணவு தொகுக்கும் செயல்முறை என்று சொல்லி சொல்லும். அதே மாதிரி மூன்றாவது ஒளிர்ப்பு என்று சொல்லும். அதாவது ஒளிர்ப்பு என்று சொல்லி சொன்னா ஏதாவது மின்னொளி அலங்காரங்கள் செய்தல். மின்னொளி அலங்காரங்கள் செய்தல். சரி, மின்னொளி அலங்காரம் நாங்க ஏதாவது விழாக்கள், நத்தர், தீபாவளி, வெசாக் போன்ற தினங்கள்ல மின்னொளி அலங்காரங்களை செய்யறதுக்காக ஒளிர்ப்பு செய்யும். சரி, அதே மாதிரி சமிச்சைகளை உருவாக்குவது. சமிச்சை என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு அது வீதியில இருக்கிற வீதி விளக்கு சமிச்சையாக இருக்கலாம், அல்லது கலங்கரை விளக்காக இருக்கலாம். கலங்கரை விளக்குன்னா தெரியும் உங்களுக்கு, கடற்கரைகள்ல இப்ப கடல்ல கொண்டிருக்கிற கப்பல்களுக்கு ஒரு சிக்னல் காட்டுறது. அதாவது கரை எந்த சைட்ல இருக்கிறது என்பதற்குரிய சிக்னல் காட்டுறதுக்காக அந்த கடற்கரையில இருக்கிற சமிச்சை, அது எப்படி சொல்லுவோம், கலங்கரை விளக்கு என்று சொல்லுவோம். அதை நாங்க பயன்படுத்தி கொள்ளும். சரியா? ரைட். அதே மாதிரி தொடர்பாடல் தேவைகளுக்கு, தொடர்பாடல் என்று சொல்லிச்சோம்னா எங்களுக்கு ஒளியியல் நார்கள் மூலம் வலை அமைப்பு செய்யப்பட்டு இருக்கு. அந்த ஒளியியல் நார் என்றது பிள்ளைகள் வளையக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விசேட வகையான கண்ணாடி வகையை சேர்ந்தது ஒளியியல் நார். சிலது பிளாஸ்டிக்கால செய்யப்பட்டிருக்கும். இவை பல ஒன்றாக சேர்த்து ஒரு கட்டையாக எடுத்து அதை ஒரு குழாய் மூலம் செய்வார். கட்டையாக எடுத்து ஒரு குழாய் மூலம் செய்கிறது. அந்த ஒளியை செலுத்துறதுக்காக அந்த குழாயை யூஸ் பண்ணி கொள்ளுவார்கள். இதை சொல்றது ஒளியியல் நார் தொழில்நுட்பம். அதுக்கு பெயர் ஒளியியல் நார் தொழில்நுட்பம் சொல்லி சொல்லு. இதுக்கு இந்த ஒளியியல் நார் தொழில்நுட்பம் இணைய வழி தொடர்பு, இணைய வழி தொடர்பாடலுக்கும் ஒளியூட்டலுக்காகவும் பயன்படுத்தப்படுது. சரியா? அதே மாதிரி மருத்துவ தேவைகளுக்குன்னு சொல்லி சொன்னா பாக்குறோம், லேசர் லைட் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. கண்ணில இருக்கிற வெண்படலங்களை அகற்றுவதற்கு, இதய சத்திர சிகிச்சைகளுக்கு லேசர் கதிர்கள் பயன்படுத்தப்படும். அடுத்தது பொழுதுபோக்கு செயல்முறைக்கு, விளையாட்டு பொருட்களை தயாரிப்பதற்கு ஒளி பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்தது ஒளியினுடைய பயன்கள் தொடர்பாக. அப்ப இதனுடைய பயிற்சி வினாக்களை நாங்க பார்ப்போம். புத்தகம் இருக்கிறார்கள், புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல நாங்கள் பார்த்த இந்த பரிசோதனைகள் அமைப்பு இருக்குது பாருங்க. ஒரே ஒரு கதிர் வந்தா அத ஒளிக்கதிர் என்று சொல்லுவோம். ஒளிக்கதிர்கள் பல சேர்ந்திருக்கிறத ஒளி கற்றைகள் என்று சொல்லிக்கொள்ளும். சரியா? அதே மாதிரி ஒளிக்கற்றையானது பல ஒளிக்கதிர்களை கொண்டிருக்கு என்று காட்டுறதுக்காக நாங்க ஒரு செயற்பாடு பார்த்திருந்தோம்.
அந்த செயற்பாடு தரப்பட்டிருக்கு. பாருங்க, மின்சூள் என்றா இந்த டோர்ச் லைட் அதை ஒரு வெள்ளை கடதாசியில வச்சு இந்த சீப்புல நாங்க அடிச்சு பார்த்தா சீப்பினுடைய சிறிய துளைகளுக்கு ஊடாக அந்த ஒளிக்கதிர் வாரத பார்க்க முடியும். பதில இருந்து சொல்லுவோம், ஒளிக்கற்றையானது பல ஒளிக்கதிர்களை கொண்டது. ஒளிக்கதிர் சேர்ந்துதான் இந்த கற்றை வருகிறது சொல்லி பார்த்து அடுத்ததாக பார்த்திருந்தோம் ஒளிக்கற்றைன்ற பாதையை காட்டுறது. ஒளிக்கற்றைன்ற பாதையை காட்டுறதுக்கு கண்ணாடி போத்தல் ஒன்று எடுத்து அதுக்குள்ள புகைய விட்டுட்டு ஊதுபத்தியினுடைய புகையை சேர்த்துட்டு சரி அதை கடதாசி அட்டை ஒன்றால மூடிக்கொண்டு லேசர் லைட் அடிக்குது. அந்த லேசர் லைட்டின் ஒளி இந்த புகைக்குள்ளால வெளியில வாரத பார்க்க முடியும். அதுல இருந்து புகையினூடாக ஒளிக்கதிரின் பாதை அவதானிக்கப்படும். அதே மாதிரி அடுத்த பிராக்டிக்கல்ல கண்ணாடி போத்தல் ஒன்று எடுத்து நீரினூடாக ஒளி போகும் என்பதை காட்டுறோம். அதுல கண்ணாடி போத்தல் எடுக்கிறோம், அதுக்குள்ள சவர்க்கார நீரை எடுத்திருக்கிறோம் அல்லது தெளிந்த நீரையும் நாங்க எடுத்து பார்க்கலாம். இதுல லேசர் லைட் அடிக்கிறோம் அல்லது ஸ்பாட் லைட்னு சொல்லுவோம். ஒரே ஒரு ஒளிக்கதிர் நேராக வரும். அது கண்ணாடி போத்தல்ல பட்டு போத்தலுக்குள்ள இருக்கிற நீரின் ஊடாக பயணம் செய்து இஞ்சால வாரதை நாங்க பார்க்க முடியும். இப்ப இதுல இருந்து நீரின் ஊடாக ஒளியானது செல்லும் என்று சொல்லி நாங்க பார்க்க முடியும். சரியா? அதே போல ஒளியினுடைய பயன்கள், ஒளியினுடைய பயன்கள் தான் நாங்க பார்த்துருக்கோம். சரியா? அப்ப ஒளியின் பயன்கள்ல பாருங்க, தாவரங்களில் உணவு தொகுப்பதற்கு, பொருட்களை பார்ப்பதற்கு, ஒளிர்ப்பிற்கு, சமிக்சைகளை உருவாக்குவதற்கு, தொடர்பாடல் தேவைகளுக்கு, மருத்துவ தேவைகளுக்கு, பொழுதுபோக்கிற்கு. சரியா? அப்ப இது ஒவ்வொரு பயன்கள் தரப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஒவ்வொரு பயன்களுக்கும் உரிய விளக்கமும் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கு. தாவரங்கள்ல உணவு தொகுக்கிறது அது தர்போசணிகளாக இருக்கிறது, ஒளி தொகுப்பு செய்கிறது என்று தரப்பட்டு இருக்கு. அதே மாதிரி பொருட்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இப்ப லைட்டுகள் விதவிதமான மாடல்கள்ல வந்திருக்கு, பல்வகையான மீன் குமிழ்கள். சரியா? அதே மாதிரி ஒளிர்ப்புக்கு பாருங்க, விழாக்கள்ல சில அலங்காரங்கள் செய்யறது பாருங்க. நத்தரண்டா அந்த ட்ரீ அழகாக இருக்கும். தீபாவளியில தீபங்கள் ஏற்றுவது, பெசாக் பந்தல்ல ஒளியை பயன்படுத்துவது, லைட்டிங் செட்டப்புகள் ஒளிர்ப்புக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி சமிக்சை விளக்குகள் பாருங்க, வீதியில இருக்கிற சிக்னல்ல இருக்கிற லைட், அது ஒரு சமிக்சை விளக்கு. அதே மாதிரி பாருங்க, இது கலங்கரை விளக்கு. இது ரெண்டுமே எங்களுக்கு லைட் மூலம் சிக்னல் காட்டுறது. சரியா? சமிக்சை. அடுத்ததாக தொடர்பாடல் தேவைகளுக்கு பயன்படுகிறது, மருத்துவ தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரியா? பாருங்க, இதை சொல்லுவோம் அகங்காட்டி. இந்த கேமரா விட்டு பாக்குறதுன்னு சொல்லுவோம். இதுதான் எண்டஸ்கோபி என்று சொல்லுவோம், அகங்காட்டி. ரைட். அடுத்தது பொழுதுபோக்குக்கு பயன்படுத்துறது பாருங்க, சிறுவர்கள் விளையாடுறதுக்காக, விளையாட்டுகளுக்காக விளையாட்டு பொருள் தயாரிக்கிறது. சரியா? இப்ப இவ்வளவுதான் ஒளியினுடைய பயன்களாக உங்களுக்கு தரப்பட்டு இருக்கு. சரியா? வழியானது ஒளியை கசிய விடுகின்ற சந்தர்ப்பத்துலதான் பாதைய பார்க்கலாம இருக்கு. அதுக்காக வாகனங்கள்ல நாங்க போக் லைட் விளக்கை பயன்படுத்துவார்கள். சரியா? மூடு பனி அதிகமாக இருந்தா பாதையில பயணிக்கிறது சிரமமாக இருக்கும். அப்ப இதன் போது பாதையானது தெளிவாக தெரியாது. இப்ப பனி அதிகமாக இருக்கிற டைம்ல என்ன தெரியாது? பாதை தெரியாது. இதனால வாகனத்தின் ஒளிக்கற்றைகள், நாங்க வாகனத்துல போடுற லைட்ல இருந்து வர ஒளிக்கதிர்
இந்த பனியினூடாக போறது குறைவாக இருக்கும். சாதாரணமான நிலைமைகளின் கீழ் வழியானது ஒளியை நன்றாக செல்ல விட்டாலும், இப்ப சாதாரணமா பனி இல்லாத நாட்கள்ல வழி ஒளியை நன்றாக செல்ல விடும். பனியுள்ள நாட்கள்ல அவை ஒளியை கசிய விடும். சரியா? அப்ப அது பனியுள்ள நாள்ல என்ன நடக்குதுண்டா, வழியில் நீராவியினுடைய அளவு அதிகமாக இருக்கு. சரியா? ரைட். அப்ப இவ்வளவுதான் உங்களுக்கு தரப்பட்டு இருக்கு. இதுதான் ஒளியியல் நாருக்குரிய படம். நிறைய குழாய்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கும். ஒளியியல் நார் என்று சொல்லு. இப்ப மின் குமிழை கண்டுபிடித்தது தோமஸ் அல்வா எடிசன். சரியா? ரைட். அப்ப இதுகளை வச்சுக்கொண்டு நாங்க சில வினாக்களை எழுதி கொள்ளும். வினாவை எழுதி கொள்ளுங்க. முதலாவது வினா, முதலாவது வினாவை எழுதி கொள்ளுங்க. ஒளியினால் கிடைக்கும் பயன்கள் மூன்று தருக. ஒளியினால் கிடைக்கும் பயன்கள் மூன்று தருக. இரண்டாவது வினா, ஒளிக்கதிர் மற்றும் ஒளிக்கற்றையை வரைக. வரைந்து காட்டுக. ஒளிக்கதிர் மற்றும் ஒளிக்கற்றைகளை வரைந்து காட்டுக. ஒளிக்கதிர் மற்றும் ஒளிக்கற்றைகளை வரைந்து காட்டுக. சரியா? அடுத்தது மூன்றாவது, ஒளிக்கதிர்களின் சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படும்? ஒளிக்கதிர்களின் சேர்க்கை எவ்வாறு அழைக்கப்படும்? அடுத்தது, மருத்துவ தேவைகளுக்காக ஒளி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? மருத்துவ தேவைகளுக்காக ஒளி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? இந்த 4 வினாக்களை எழுதிக் கொள்ளும். முதலாவது, ஒளியினால் கிடைக்கும்
பயன்கள் 3. அப்போ ஒளியினால கிடைக்கிற பயன்கள் நாங்க 7, 8 பார்த்துட்டோம். அதில இருந்து உங்களுக்கு தெரிந்த 3 விடயங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அது பொழுதுபோக்குக்காக இருக்கலாம், மருத்துவ தேவைகளுக்காக இருக்கலாம், தொடர்பாடலுக்காக இருக்கலாம், சமிச்சை விளக்குகளுக்காக இருக்கலாம், பொருட்களை பார்ப்பதற்காக இருக்கலாம், ஒளிர்ப்புக்காக இருக்கலாம், சரியா, உணவு உற்பத்தி செயல்முறைக்காக இருக்கலாம். நீங்க ஏதாவது 3 எழுதினால் பொருத்தமானது. இரண்டாவது, ஒளிக்கதிர் மற்றும் ஒளிக்கற்றையை வரைந்து காட்டுக. அப்ப ஒளிக்கதிர் என்பது ஒரே ஒரு கோட்டினால ஒரு அம்புக்குறி காட்டுவோம். அதுதான் ஒளி கதிர் என்று சொல்லும். நிறைய சேர்ந்தால் அதை கற்றை என்று சொல்லுவோம். ஆகவே ஒளிக்கதிர் ஒரு கோடு போட்டு ஒரு அம்புக்குறி போட்டு அதுக்கு கீழே ஒளிக்கதிர் என்று எழுதும். அதுவே ஒளிக்கதிர்களை ஒன்றுக்கு கீழே ஒன்றாக நிறைய வரைந்து அவையெல்லாம் சேர்ந்து வருவது ஒளிக்கற்றை என்று எழுதும். மூன்றாவது வினாவை பாருங்க. ஒளி கதிர்களின் சேர்க்கையை எவ்வாறு அழைப்போம்? ஒளி கதிர்கள் நிறைய சேர்ந்து வருவதுதான் ஒளி கற்றை என்று அழைப்போம். ஒளி கற்றை. ஒளி கற்றை என்று அழைப்போம். நிறைய சேர்ந்து வந்த ஒளி கற்றை. மருத்துவ தேவைகளுக்காக ஒளி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது? வைத்தியசாலைகள்ல கண்ணில தோன்ற வெண்படலத்தை அகற்றுவதற்கு, இதய சத்திர சிகிச்சைகளின் போது, இரைப்பை புண்ணுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு, உடலின் உட்புற அங்கங்களை பார்வையிடுவதற்கு ஒளியானது பயன்படுத்தப்படும். அப்ப இதுல உங்களுக்கு மருத்துவ தேவைகளுக்காக என்னென்ன தேவைகள் என்பது கூட பாட புத்தகத்துல இருக்கிறது. நானும் சொல்லி இருக்கிறேன். அதுல இருந்து நீங்க பொருத்தமாக பார்த்து எழுதிக்கொள்ளுங்க. சரியா? கண்ணில் தோன்றுகின்ற வெண்படலத்தை அகற்றுவதற்கு, இதய சத்திர சிகிச்சைகளுக்காக, இரைப்பையில உள்ள புண்ணுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காக, மற்றது உடலினுடைய உட்புற அங்கங்களை பார்வையிடுவதற்காக, அதாவது கேமரா விட்டு பார்க்கறதுக்காக. சரி, அப்ப இந்த 4 வினாக்களுக்கும் உங்களால விடை எழுதக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லையண்டா பிள்ளைகள், நாங்க இதோட இந்த வகுப்பை முடிச்சு கொள்ளுவோம். எங்களுடைய அடுத்த வகுப்புல நாங்கள் ஒரு புதிய அலகுல பார்ப்போம். ஒலியும் கேட்டலும் தொடர்பானது. நாங்க ஒலி தொடர்பான பாடத்தை நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்ததாக ஒலி, அதாவது சவுண்ட் தொடர்பாக பார்க்கலாம். தேங்க்யூ so much.